அதாவது புத்திர சோகம் அப்படின்னு சொன்னா அது புத்திரனை இழப்பதால் வருவது. நமக்கு புத்திர சோகம் அப்படின்னு கேள்விப்படும் பொழுதே நம்ம அந்த தசரதன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் வந்துருவார் தெரியுமா? தசரதன் புத்திரனை இழக்கிறார்னு சொன்னா புத்திரனை, அதாவது புத்திரன் இறந்து போயிட்டான்னு அர்த்தம் இல்ல, புத்திரனை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மகனோடு ஒன்றாக இணைந்து வாழ முடியாமல் தனித்து வாழக்கூடிய சூழல், அதனால் வரக்கூடிய அந்த சோகம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறது அல்லவா, இதனை ஜாதகத்தின் மூலமாகவே நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு 5ஆம் பாவத்துல கிரகங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு குழந்தை என்பது இருக்கும். ஆனால் அந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் யாருடைய அம்சத்தினை பெற்றிருக்கிறது, யாருடைய அம்சத்தினை பெற்றிருக்கிறதோ அந்த அம்சத்திற்குரிய கிரகமானது இங்கே ஜாதகத்திலே எப்படி இருக்கிறது என்பதை கொண்டு இவருக்கு புத்திர சோகம் என்பது உண்டாகுமா? அதாவது புத்திரன் இறந்து போனால் கூட அது புத்திர சோகம்தான். புத்திரன் இறந்து போவதால் உண்டாகக்கூடிய புத்திர சோகம், அல்லது புத்திரனையோ அல்லது புத்திரியையோ பிரிந்து வாழக்கூடிய நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுவும் புத்திர சோகம்தான். இது போக இவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய உறவு முறை என்பது கெட்டு போய்விட்டது, இறுதி வரை என்னுடைய பிள்ளை என்னை பார்க்கவே வரவில்லை அப்படின்னு சொல்றா இல்லையா, இதுவும் புத்திர சோகம்தான். ஆனால் புத்திர தோஷம் என்பது வேறுதானே. அதாவது புத்திர தோஷம்னு சொன்னா குழந்தை பாக்கியம் தடைப்படுவதை பற்றி குறிக்கும். ஒரு 5ஆம் பாவத்துல போய் ஒரு கேத்துவனுடைய பலம் அதிகமாக இருக்கிறது, உடனே இங்க ஜாதகத்தை எடுத்துட்டு 5ல கேத்து இருந்தா குழந்தை பிறக்காதுங்கிற மாதிரி தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. 5ஆம் பாவத்துல கேத்துவனுடைய அம்சத்தை எல்லாம் பார்க்கணும். அதை கொண்டுதான் இவர்களுக்கு புத்திர தோஷம் என்பது இருக்கிறதையும் தீர்மானம் பண்ணுவா. அல்லது 5ஆம் பாவாதிபதி நீச்சமா போயிட்டாரு, ஒரு அஸ்தமனத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னா கூட இவர்களுக்கு குழந்தை பிறப்பிலே தாமதம் உண்டாகும். ஒரு புத்திர தோஷம் என்பது இந்த வீரியத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இந்த பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாம் பண்ணா அது சரியா போயிடுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா தெரியுமா. ஆக அந்த புத்திர தோஷம் என்பது வேறு, புத்திர சோகம் என்பது வேறு. நம்ம இந்த புத்திர சோகத்திலே இன்னும் நிறைய விதங்களை பார்க்கலாம். புத்திர சோகம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எப்படி நினைச்சோம், அதாவது புத்திரனை இழத்தல் அல்லது புத்திரன் இறந்து போகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் தாண்டி, அல்லது புத்திரனை பிரிந்து வாழ்தல்ங்கிறதெல்லாம் தாண்டி, இந்த புத்திரர்கள் செய்யும் தவறுகளால் கூட இவர்கள் அந்த சோகத்திற்கு உள்ளாவார்கள் தெரியுமா. நல்ல குழந்தையாதான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன், நல்லாதான் இருந்துட்டு இருந்தான், திடீர்னு அப்படியே டர்ன் ஆயிட்டான், என்ன பண்றதுன்னே தெரியல, இவன் செய்கின்ற தவறுகளால் எங்களால் தலை நிமிர்ந்து வாழ முடியவே இல்லை, எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, சம்பந்தி வீட்டுல முகத்தை பார்க்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா. ஆக இந்த பிள்ளைகளால் இவர்களுக்கு ஒரு மன கஷ்டம் உண்டாவதை கூட அந்த புத்திர சோகம் என்பது நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது.